வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2025 முடிஞ்சு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 2026 எக்ஸாமை டார்கெட் பண்ணி அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, சொந்தமாக படிப்பாங்க, அல்லது ஒரு அகாடமியில் சேர்ந்து படிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு அகாடமியை ஒரு சில விடயங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது மென்டரிங் ஃபெசிலிட்டி மட்டும் இருக்குன்னா அதை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். இப்போது அகாடமியில் சேரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் சில முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. வருடம் இவங்க இதை எழுப்புவாங்க, இந்த வருடமும் எழுப்பியிருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக கடந்த சில நாட்களாக பேசினாங்க, அவங்களுக்கு நான் பர்சனலாக பதில் கொடுத்துட்டேன். ஆனாலும் இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ண போடுறீங்களா இல்லையான்றதை நிர்ணயம் செய்யும். அதனால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோ மூலமாக நம்ம ஜென்ரலாக அட்வைஸ் கொடுத்துடலாம்னு நினச்சேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான். ஒரு அகாடமி எனக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும், இதுதான் கேட்டாங்க. இதற்கான விடையை நான் தரேன். இதோடு சேர்த்து அகாடமியில் சேரணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அகாடமியை எப்படி யூஸ் பண்ணணும், உங்களுடைய டியூட்டியை நீங்கள் எப்படி கரெக்டாக பண்ணணும், இதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் அகாடமிஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஃபீஸ் பே பண்ணி ஒரு அகாடமியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய செலெக்ஷன் உறுதி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா முற்றிலும் உண்மையே கிடையாது. இப்போ எங்கள் அகாடமியில் சேர வர மாணவர்களுக்கும் நாங்கள் இதை சொல்லுவோம், உண்மையே சொல்லுவோம். 50% ரோல். அகாடமி ரோல் 50%னா உங்கள் ரோல் 50%. அகாடமி உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், டீச் பண்ணணும், கோச் பண்ணணும், மென்டரிங் கொடுக்கும், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும், உங்கள் கூடயே சேர்ந்து வரும். நீங்களும் அகாடமியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், இதை பண்ணணும். அதனால் இதை மனசில் வைங்க. ஒரு அகாடமி கிட்டேருந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்படி ஒரு அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒன் பை ஒன்று நம்ம பார்த்துருவோம். முதல்ல ஒரு காம்படிட்டிவ் அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும். செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் நல்லா படிக்கிற கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதில் அந்த அட்மாஸ்ஃபியர் கிடைக்காது. வீட்டில் ஐசோலேட்டடாக இருப்பாங்க, நம்ம படிக்கிறது கரெக்டாக இல்லையான்ற ஒரு ஐடியா இருக்காது, மூட் ஸ்விங் வரும், பயம் வரும், கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இவங்க அகாடமிஸில் சேர்ந்தாங்கன்னா அங்கே ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடைச்சிடும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது பயம் போகும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இவங்க தான் அடுத்த வருஷம் நம்மளோட எழுத போகிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் மூலமாகவே நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஒர்க்கை பண்ணுவீங்க, ரெகுலராக பண்ணுவீங்க. ரெண்டாவது பெனிஃபிட் டீச்சிங் அண்ட் கோச்சிங். டீச்சிங் அப்படின்றது என்ன? நாலேஜை அகாடமி உங்களுக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படித்த மாதிரி அகாடமிக்காக இல்லை, யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் ஓரியன்டேஷனில் கொடுக்கணும். எக்ஸாம் சிலபஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நாலேஜை எக்ஸாமினேஷன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இதுதான் டீச்சிங். அதோடு சேர்ந்து கோச்சிங். கோச்சிங்ன்றது டீச்சிங்கையும் தாண்டி டீச்சிங் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், கைட் பண்ணணும், உங்களை உங்கள் கோலை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இது கோச்சிங். இது செகண்ட் பெனிஃபிட். இது உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷ்னலாக அகாடமியில் கிடைச்சிடும். கிளாஸஸ் மூலமாக அவங்க டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டே இருப்பீங்க, உங்கள் கோலை நோக்கி நீங்கள் ப்ரோக்ரெசிவாக போவீங்க. தேர்ட் பெனிஃபிட் மென்டரிங். மென்டரிங் அப்படிங்கிறது ரெகுலர் கிளாஸஸ் தாண்டி அந்த அகாடமிஸில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல் பேசிஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய டவுட்ஸ் என்ன, குவெரிஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன. உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுறதுல மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், மற்ற சப்ஜெக்டை லேர்ன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது, அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நுணுக்கமாக அவங்க சொல்லி தரணும். அல்லது சில ஆக்டிவிட்டீஸ் அவங்களால பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஆன்சர் ரைட்டிங்கோ அட்லஸ் ஸ்டடிங்கோ பண்ண முடியாமல் இருப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இதற்கெல்லாம் மென்டரிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக இது ஒரு இண்டிவிஜுவல் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவார்னா அவர் கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இண்டிவிஜுவல் பேசிஸில் அவர் தொடர்ந்து கைட் பண்ணிகிட்டே வருவார். பொதுவாக அகாடமிஸ் பேட்ச் மென்டரிங்கும் கொடுப்பாங்க, அதாவது குரூப் மென்டரிங்கும் கொடுப்பாங்க, அதோடு சேர்த்து இண்டிவிஜுவல் மென்டரிங்கும் கொடுப்பாங்க. இந்த இண்டிவிஜுவல் மென்டரிங்கில் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம், அந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட ஓப்பனாக பேசலாம், உங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம், உங்களுக்கு எதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் நீங்கள் பேசலாம். ஸ்டடீஸில் உங்களால் கோப்பப் பண்ண முடியல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசி
நீங்கள் வந்து சரியான பாத்தில் வந்துடலாம். இது மென்டரிங். அடுத்தது டெஸ்ட் சீரீஸ். டீச்சிங்கை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகிறாங்களா, அந்த ரேஸ்க்குள்ளே அவங்க வந்துட்டாங்களான்றதை செக் பண்ணுறது தான் டெஸ்ட் சீரீஸ். நாலேஜுங்கிறது அப்டேக், அப்லோடு. அந்த நாலேஜை வெளிக்கொணர்ந்து வர்றது ரீப்ரொடக்ஷன் வந்து டவுன்லோட்னு சொல்லலாம். இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் மூலமாக பண்ணுவீங்க. அகாடமியில் சேர்ந்ததுலேருந்து முதல்ல சிம்பிள் டெஸ்ட்டு தரணும், அப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவல் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டை அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதற்கான ஸ்கோர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஃபீட்பேக் தருவாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மேற்கொண்டு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், உங்களுடைய வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இது 4th ஆஸ்பெக்ட். 5th ஆஸ்பெக்ட் ஆக்சஸ் டு ஃபேக்கல்டிஸ். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தாண்டி உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள ரெகுலர் இன்டர்வல்ஸில் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி தான் அந்த சப்ஜெக்டான ஓவரால் கைடன்ஸை உங்களுக்கு அளிக்க முடியும். உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் ஒரு டவுட் இருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரி டீச்சரை நீங்கள் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த சப்ஜெக்டை நீங்கள் எப்படி ப்ராப்பராக படிக்கணும், படிச்சிருக்கீங்களா இல்லையா, அல்லது பிரச்சனை இருக்குன்னா அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்து உங்களை ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது அந்த சப்ஜெக்ட் டீச்சர் தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ அந்த ஆக்சஸ்ங்கிறது ரெகுலராக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு அகாடமியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட்ஸ். அகாடமிஸில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ், அம்சங்கள், முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது ஒரு அகாடமியை நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இதை நான் சொல்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணுறதில்ல, மெஜாரிட்டி பண்ணுறதில்ல. ஒரு டீச்சராக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க அகாடமிஸ் அப்படின்னா, அகாடமிஸை யூஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபுல் இயர் படிப்பேன், ஆனால் எனக்கு எதுலெல்லாம் சில டவுட்ஸ் இருக்கோ அதற்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த அகாடமியை ஒரு ஓவரால் சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை தாண்டி இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் ஒரு அகாடமியில் சேர்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு புரிதலில் தான் வராங்க. ஒரு எக்ஸ்போஷர் ஆல்ரெடி ஆயிருக்கும், சுற்றி இருக்கவங்க சொல்கிறது, இன்டர்நெட்டில் எக்ஸாம் சம்மந்தமாக பொத்தம்பொதுவாக மேலோட்டமாக சொல்லப்படுற விஷயங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இவங்களாவே ஒரு டிசிஷனில் தான் வருவாங்க, இவங்களாவே ஒரு பிளானில் தான் வருவாங்க. நான் இப்படி தான் படிக்க போகிறேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க. இவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அகாடமி வருவாங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க புரிதல் எப்படி இருக்குன்னா, இங்கே நான் படிக்க மாட்டேன், நீங்கள் சொல்லித்தரதை நான் படிக்க மாட்டேன், வீட்டில் போய் நான் தனியாக படிச்சுக்கிறேன் அப்படின்ற புரிதல் இருக்குது. கிட்டத்தட்ட 75% கேண்டிடேட்ஸ்க்கு இந்த புரிதல் இருக்குது. குறைஞ்சபட்சம் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக இருக்குது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நான் அதை டீச்சராக பார்த்துட்டு வரேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் மீட் பண்ணுவேன். நியூ இயரே ஆயிரும். கோர்ஸ் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 6-7 மாதம் ஆகி நியூ இயர் ஆயிரும். நியூ இயர் அப்போ வந்து சொல்லுவாங்க, சார் நான் அந்தளவுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலை, வீக்காக தான் இருக்கேன், இது என்னால் உணர முடியுது, நான் படிக்கலைன்னு சொல்லுவாங்க. ஏன் படிக்கலை சொல்லுங்கன்னு கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னப்பா டைம் இல்லையா, உங்களுக்கு படிக்கிறதுனா வேலை, உங்களுக்கெல்லாம் வயசு கம்மி, அப்பா அம்மா அலோவ் பண்ணியிருக்காங்க, ஏன் படிக்கலன்னு கேட்டால் நீங்கள் தான் அகாடமியில் கிளாஸ் நடத்துனீங்களேன்னு கேட்பாங்க. அவங்க புரிதல் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபீஸ் கட்டுறாங்க, எதுக்கு? நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் ஃபீஸ் கட்டுறாங்க, அதுக்கு தான் நாங்கள் ஃபீஸ் வாங்கியிருக்கோம். படிக்கிறத சுலபமாக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக சொல்லி தரணும் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஆனால் அந்த கிளாஸில் சொல்லித்தர நாலேஜை அவங்க எடுக்க மாட்டாங்க, உட்காருவாங்க போவாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஏதாவது டிப்ஸ் தருவாங்களா, ஷார்ட்கட் சொல்கிறாங்களா, இதை மட்டும் கிளாஸில் உட்காந்து கேட்டுட்டு வந்துட்டு நம்ம தனியாக வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலான்ற தவறான புரிதல் இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. ஒரு நாளைக்கு ஒரு அகாடமியில் 2 கிளாஸ் நடத்துகிறாங்க, 2.5 மணி நேரம் நடத்துகிறாங்கன்னா 5 மணி நேரம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 2 சப்ஜெக்டில் நாலேஜை கவர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். செலெக்ஷன் ஆல்மோஸ்ட் என்ஷோர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செலெக்ஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 2.5 மணி நேரம் 2 கிளாஸில் உட்காந்து நீங்கள் அட்டென்டிவாக கவனித்து அந்த நாலேஜை எடுத்துடணும். அங்கே தான் செலெக்ஷன் நடக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த 2 கிளாஸ் இருக்குது பாருங்கள், அதை ரிவைஸ் பண்ணிடணும். கிளாஸில் கவனமாக உட்காந்து நீங்கள் கவனித்து நாலேஜ் எடுத்துருந்தீங்கன்னா அதை 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும்.
அங்கே 5 ஹவர்ஸ் ஆகுதுன்னா அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இதை தொடர்ந்து யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதை பண்ணணும். இது ஆல்ரெடி ஸ்கூலில் பண்ணியிருப்பீங்க, காலேஜில் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, அதை இங்கே பண்ணணும். ஆனால் இதை பெரும்பாலானவர்கள் பண்ணுறது கிடையாது. அது போல் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸில் உட்காருவாங்க, அந்த நாலேஜ் எடுக்க மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக நானாக படிக்கிறேன், அட்வான்ஸ்டாக படிக்கிறேன்னு சொல்லி என்சிஆர்டி புக்கை திறப்பாங்க, ஒன்றுமே புரியாது. அல்லது அட்வான்ஸ் புக்லேருந்து படிப்பாங்க, ஒன்றும் புரியாது. அல்லது இன்டர்நெட்குள்ளே போய் பல விஷயங்களை படிப்பாங்க, எதுவுமே புரியாது. கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஃபீஸ் கட்டிருக்கீங்க. கிளாஸில் தான் அந்த சப்ஜெக்டை நாங்கள் கான்செப்டுவலாக சொல்லி தருவோம், பல்வேறு கோணங்களில் சொல்லி தருவோம். உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரி வாத்தியார் அந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணுன்றதை பல்வேறு கோணங்களில் சொல்லி தருவார். அங்கே தான் உங்களுக்கு படிப்பு என்னன்றது தெரியும். அங்கே நாலேஜை அப்டைன் பண்ணிடணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு அகாடமி எல்லா சப்ஜெக்ட்லேயும் 70 to 75% ஆஃப் த சிலபஸ் அவங்களே முடிச்சிருவாங்க. மிச்சம் ஒரு 25% தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 75% வந்து சிலபஸ் வந்து அவங்களே முடிச்சிருவாங்க. ப்ளஸ் எப்படி படிக்கணுன்ற ஐடியாவும் கிடச்சிரும், அந்த நாலேஜும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இதை நீங்கள் பண்ணணும், இந்த டியூட்டியை பண்ணணும். ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல. 6 மாதம் 7 மாதம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் சொந்தமாக அவங்களே படிப்பாங்க, ஆனால் 4 மாதம் தான் கையில் இருக்கும். அப்போ நேச்சுரலாக அவங்களால படிக்க முடியாது, அந்த அட்டெம்ப்டில் செலக்ட் ஆக முடியாது. இந்த தவறு நிறைய பேர் பண்ணுறீங்க, தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. இன்னொரு தவறு, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அகாடமியில் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு டீச்சர்ஸை ரெகுலராக சந்திக்கிறது கிடையாது, சந்திக்கணும், டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும், ஆன்சர் எழுதி காட்டி ஃபீட்பேக் வாங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆன்சர் எழுதி காட்டுங்க. நீங்கள் ஆன்சர் எழுதுனா தான் படிக்கிறது கரெக்டாக இல்லைன்னு தெரியும். அவங்க ஆன்சர் ஏதோ ஒரு காப்பிரைட் மாதிரி காட்டவே மாட்டாங்க. நான் எழுதுறது தான், அதை நான் எது காட்டணும் அப்படின்ற மனநிலை இருக்கும். இது தவறான மனநிலைங்க. நீங்கள் சிலம்பம் கிளாஸ் போறீங்கன்னா உங்களுக்கு வாத்தியார் சிலம்பம் சொல்லி தருவார், அதை நீங்களும் சுற்றி காட்டணும். சுற்றி காட்டினா தான் அவர் சொல்லுவார், சுற்றுறது கரெக்டாக இல்லையா, இல்லை தப்பா, கரெக்டாக எப்படி சுற்றணும்னு அவர் வந்து சொல்லி தருவார். கரெக்டாக இல்லையா, சிலம்பமே எடுக்க மாட்டேன், சுற்ற மாட்டேன், நீ சுற்றி காட்டு, தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் சுற்றிக்கிறேன்னா எப்படி இருக்குது, யூஸ் இல்லைல்ல. இதை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த அகாடமிங்கிற இன்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணுறதில்ல. மென்டரிங் இதையும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டீச்சர்ஸ் கிட்ட போய் ரெகுலராக மீட் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது, ஃபீட்பேக் வாங்குறது, இதை பண்ணுறது கிடையாது. ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா டாக்டர் ஃபஸ்ட்டு எதை கேட்பார், மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்பார்ல, அதை பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்கள் பாடி எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்குது, ஃபர்தராக எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? எக்ஸ்ரேவோ பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் படித்து உங்களுடைய நோட்ஸையோ ஆன்சர்ஸையோ கொண்டுட்டு போய் காட்டணும். அப்போ தான் நீங்கள் படிக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்றது தெரியும். அந்த அகாடமியில் இருக்க டீச்சர்ஸ் வந்து உங்களை ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய டியூட்டியை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஒரு அகாடமியில் ஒரு வருஷத்துக்கு 200 கிளாஸ் நடக்குது அப்படின்னா 200 கிளாஸையும் கரெக்டாக கவனித்து 24 மணி நேரத்துக்குள்ளே வீட்டில் யார் ரிவைஸ் பண்ணி அன்னன்னைக்கு ஆன்சர் எழுதி பார்த்து ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 மாதம் இருக்கும்போது ஒரு டெஸ்ட் சீரீஸ் அந்த அகாடமியில் ப்ராப்பராக எடுக்கிறாங்களோ இவங்களுக்கு அந்த அட்டம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த குரூப்பில் நீங்கள் வரீங்களான்னு பார்த்துங்க. இந்த குரூப்பில் நீங்கள் வர்றீங்கனாலே நீங்கள் வந்து கேப்பபிளான கேண்டிடேட் தான். ஒரு நல்ல ரேங்கை வாங்கக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ நீங்கள் கேட்டதற்கான பதில்களை நான் சொல்லிட்டேன். ஒரு மாணவர் அவர் சைடில் அவர் டியூட்டி எப்படி பண்ணணும் அப்படின்றதே நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்யணும். நன்றி.